மக்கள் ஏன் இவ்வளோ நீண்ட வரிசையில் கூட்டமாக நிற்கிறாங்க? முண்டி அடிச்சுட்டு ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு எங்கே வர்றாங்க? வீடியோவை முழுசாக பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணுன்னா அவசியம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் டன் அரிசி 90 சமையல்காரங்க 12 டன் வந்திருக்கேன். 12 டன் தக்காளி மட்டும் 4 டன்னு, 4 டன்னு. மற்ற காய்கறியாக அரசாணிக்கு 1 டன்னு, கோஸ் 1 டன்னு, மற்ற காய்கறிலாம் ஒரு 2 டன். டன் கணக்கில் அரிசியும் காய்கறியும் எதுக்கு யாருக்காக சமைக்கிறாங்க? ஒரு நல்ல கலர்ஃபுல் வீடியோ முழுசாக பாருங்கள். மகா அன்னாபிஷேகம் நிகழ்வுகளை தான் பார்த்துட்ருக்கீங்க. டன் கணக்கில் அரிசி காய்கறிகள், அண்டாவா சாம்பார் சாதம் ரசம் காய்கறிகள். தஞ்சாவூர் பெரிய கோயில் அன்னாபிஷேகத்துக்கு இணையாக நம்ம திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோயில் அன்னாபிஷேகம் சிறப்பாக பண்ணாங்க. கோட்டை மாரியம்மனுக்கு இன்றைய சிறப்பு அலங்காரம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அலங்காரம். பாருங்க, அம்மனை சிரித்த முகத்தோட அவ்வளவு அழகாக காட்சி தர்றாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது இந்த மீனாட்சி அம்மன் அலங்காரம் பார்த்தீங்களா? இந்த அன்னதான நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடியாதவர்கள் வயதானவர்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொண்டு சென்று நாங்களும் சாப்பிடுவோம். அவங்கள நம்பி காலடியிலேயே இருக்கிறோம். ஓட்ட மாதிரியாத்தா பக்க துணை இருக்கணும், குழந்தை குழந்தை காப்பாற்றணும், எல்லாத்துக்கும் நீ தான் துணை. நாங்கள் பூவோட எடுக்கையில் மழை ஊற்றுது. அந்த ஊத்துற மழையிலையும் எங்களுக்கு பூ வளர்த்தி கொடுக்குது. அணையாத சக்தி இருக்குங்காட்டித்தான், அம்மா சக்தி இருக்குங்காட்டித்தான் பூ உடம்பு. டன் கணக்கில் சாதம் வடித்து கொட்டி வச்சுருக்காங்க. அதில் சிவலிங்கம் உருவம் செஞ்சு வச்சுருக்காங்க. சுவாமிக்கு சாம்பார் ரசம் எல்லாமே படையல் போட்டு வச்சுருக்காங்க. கூனம்பட்டி ஆதீனம் பூஜை போட்டு அந்த அன்னதான நிகழ்வை தொடங்கி வைக்கிறாங்க. அன்னத்தால் செஞ்ச சிவலிங்கத்தை எடுத்து பக்தர்களுக்கு பரிமாறுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பசியாடுறாங்க. ஒரு நல்ல நிகழ்வு.